நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இதயங்கள் தீரும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தீரும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இத்தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோ நலமாக்க அனுப்பி பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவமாக. என்றென்று வாழும் இல்லாமல் இறைவா, உம் ஆளென்று ஆற்றல் வாய்ந்தது புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீதும் அது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராக வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூயாவியாரின் நன்றீப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். எரோமியாவுக்கு எழுதிய ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீர் கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே
உம் திருமகனின் சொற்களே எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அது இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதுதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெள்ளிக்கொண்டர் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவளிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு செய்தியும் சொல்வதற்கு முன்பாக ஏதாவது ஒரு உருவகங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். பொதுவாக உருவகங்கள் எதற்காக சொல்லப்படுகின்றன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு செய்தியை மிக எளிமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில், அவர் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பவை இந்த உருவகங்கள். இந்த உருவகங்கள் ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது, மாறாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தத்துவங்களோடு இணைந்து செல்லக்கூடிய, அவருடைய வாழ்க்கையோடு இணைந்து ஒன்றித்து போகக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனை அமைகின்றன. இந்த முதல் வாசம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. குயவன் கையில் இருக்கின்ற மண்பான்மை போன்ற வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடவுள் குயவனாக இருக்கின்றார், மண்பானையாக நாம் இருக்கின்றோம். அதாவது குயவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றமாறு அந்த மண்பானையை அவர் வடிவமைக்கின்றார். அதே போல்தான் கடவுளும் நம்மை அவருக்குடைய விருப்பத்திற்கு ஏற்றாப்போல் நம்மை வடிவமைக்கின்றார். இவ்வாறு பல வகை உருவகங்கள் நம்முடைய விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய விண்ணரசை பற்றி நமக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே பாலஸ்தீன நாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 வகையான மீன்பிடிப்பு காணப்படுகின்றன. ஒன்று, அங்கே நாம் பார்க்கின்றோம் மீன்களை இழுத்து வரக்கூடிய, அனைத்து மீன்களை இழுத்து வரக்கூடிய ஒரு மீன் பிடிப்பு. இன்னொன்று, தனியாக ஒரு மனிதர் மட்டும் நின்று இழுக்கக்கூடிய ஒரு மீன் பிடிப்பு. இந்த 2 வகையான மீன்பிடிப்பை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அவர் குறிப்பிடுவது, அனைத்து மீன்களையும் ஆறி கொண்டு வருகின்ற அந்த வலைக்கு ஒப்பாகிய அந்த மீன்பிடிப்பை பற்றி நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அதாவது இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் அனைவருமே மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும், மக்களுக்கு போதனைகளை கொண்டு செல்ல வேண்டும், சமூக நீதிகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்கள் என்றாலும் சரி, அவர்கள் நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது அனைவரையும் நாம் நம்பக்கம் அல்ல, மாறாக இயேசுவின்பால் திருப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது நல்லவையை நோக்கி அவர்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் அதை எதிர்த்து நிற்பார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார் போல் நடிப்பார்கள். அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாறாக நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். நாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தை கொண்டு நாம் சேர்க்க வேண்டும். பின்பு அதன் பற்றி தீர்ப்பை கடவுள் பார்த்து கொள்வார். ஏனென்றால்
கடவுள் மட்டுமே தீர்ப்பிடக்கூடியவர். அவர் மட்டுமே நல்லவரையும் தீவரையும் பிரித்தெடுக்கக்கூடியவராக தன்னுடைய இறுதி தீர்ப்பில் இருக்கின்றார். அன்புக்குரியவளை, இவ்வாறு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தகைய நபர்களாக நாம் இருக்கின்றோம்? உண்மையிலேயே இந்த வலையில் வரக்கூடிய நல்ல மீன்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது தீய மீன்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது நாம் குயவன் கேள்விக்கிற மண்பானை போல் குயவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அந்த மண்பானையானது தன்னை வடிவமைத்துக் கொள்கின்றது போல் நாம் கடவுளுடைய கையில் இருக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா? அல்லது எனது பெயர், எனது புகழ், எனது பெருமைக்காக நான் வாழ்கின்றேன் என்பதற்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? எப்பொழுது சுயநலத்தோடு நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக மற்றவர்களை தீங்கிழைக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை அழிக்கக்கூடியவர்களாகவும் மற்றவருடைய வளர்ச்சி தடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே நாம் இருப்போம். அவ்வாறு இல்லாமல் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறையாட்சி உரிமைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நல்லவைகளை மற்றவர்கள் கொண்டு செல்லக்கூடியவர்களாக, அன்பு, இரக்கம், பரிவு, நீதி, நேர்மை மற்றவர்களால் கொண்டு சேர்த்து அவர்களையும் அத்தகைய வாழ்க்கை சூழலில் அத்தகைய இறையாட்சி விளிமையில் வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான அருளையும் ஆசிரியம் வேண்டி இந்த பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமி வாரி வழங்கி கொடைகளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் முதலின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மர நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேர்மத்தை கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுனவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வாழ்வு அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபடு உளம் கிணமைக்கை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்திலியோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா தொழிலராகிய அனைவரிடம் முது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து மெது நோக்குடன் துயில் குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குத நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணி தாயம் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்பங்குகளிலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கியம் ஜலமாக இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் என்பதற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதிராவை நம்பிக்கை மட்டுமே நோக்கி பார்த்து முதிர்வுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே,
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமலே இறைவா, உன் திருமகனுடைய பாடியான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்களுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லிருக்கிற அன்பினால் அவர் எங்களுக்கு அளித்துளி கொடை எங்கள் மீட்புக்கு பயன்படருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூயரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் போற்றியும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.